திரு பிரியன், விஜய் தரப்புக்கு ஒரு பெரும் பின்னடைவு கரூர் துயரத்திற்கு பிறகு. அதனால அவங்க ஒரு டிபெண்டாக மாறிட்டாங்க. அதிமுகவோ பாஜகவோ ஒரு கூட்டணியை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நிலையில தான் இந்த கூட்டணி உருவாகுது அப்படின்னு திரு ராம்கி சொல்றது சரிதானா? பின்னடைவுல தான் இருக்காங்களா? இல்லை, விஜய் தரப்புக்கு பின்னடைவுன்றது ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. எக்ஸாக்டாக ஃபீல்டில் வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அடுத்த தடவை ஒரு கூட்டத்துக்கு வரும்பொழுது தான் அது நமக்கு தெரியும். அது எப்படி போன தடவை 6 கூட்டம் எப்படி இருந்தது, வரப்போகிற கூட்டம் எப்படி இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால் இது கரூர் சம்பவம் ஒரு சோக சம்பவம். அவரை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அவரோட செயல்பாடுகளை முடக்கி வச்சிருக்கு. ஆனால் அவர் செல்வாக்கை இழந்துட்டாரா இல்லையான்றது இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் தான் தெரியும். அதை நம்ம வந்து ஒரு ஒவ்வொருத்தருடைய கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லலாம். என்ன தெரிஞ்ச வரையும் விஜயோடைய ரசிகர்கள் இன்டாக்ட் அவரோட தான் இருக்காங்க. சரி, இவ்வளவு பேசுறாங்கல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்குது, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுறாரு. இதுக்கு எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணலையே, தாவேகா தரப்புல மௌனமாவே இருக்காங்களே. அதாவது கூட்டணி பல தலைவர்கள் பல இடங்களில் பேசுவாங்க, திருமண வீட்டில் பேசுவாங்க, துக்க வீட்டில் பேசுவாங்க, அதுலேருந்து கூட்டணிலாம் உருவாகும். ஆனால் ஒரு கொடியை பார்த்து ஒரு புலகாக அடைஞ்சு கூட்டணி உருவாயிடுச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்ன முதல் தலைவர் எடப்பாடி தான். இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை, கூட்டணி அங்கே தான் ஆரம்பிக்குதுன்ட்டு. அப்போ அந்த கொடி ஆட்டினது யாருன்னு தான் நமக்கு டவுட்டாக வருது. அதுதான் தினகரன் சொல்கிறார், அதிமுக ஆட்கள் வச்சே கொடி ஆட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்காது, இன்னும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தினகரன் சொல்கிற மற்ற விஷயம்லாம் கரெக்ட் தானே. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு துக்க சமயத்தில் வந்து இந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்களே 16 நாள் துக்கத்தை அனுபவிச்ச அது துக்க பீரியடில் இருக்காங்கன்னு இவரே ஆதவர்ஜுனா சொல்கிறார். இவருக்கு எடப்பாடிக்கு டெஸ்பரேட்டாக இருக்கார். ஒரு பாஜகவோட இருக்கிறது வந்து வின்னிங் காம்பினேஷனாக இருக்கான்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த காம்பினேஷனோட போனால் நம்ம ஜெயிப்போமான்னு டவுட் இருக்குது. தாவேக்காவை இழுக்கணும்னு முதல்லையே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் பலவிதமான டிமாண்ட் அவர் வச்சதுனால பின்னாடி போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து பாஜக வலையை போட்டு இழுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. இவருக்கும் சில அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு தள்ளப்பட்டார். அதனால் வந்து டெஸ்பிரேட்டாக இருக்கிறது எடப்பாடி தான், விஜய் டெஸ்பிரேட்டாக இல்லை. விஜய் எதுக்காக டெஸ்பிரேட்டாக இருக்கணும்? அவர் நான் எடுத்த உடனே முதல் எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் எந்த எலெக்ஷன் வேணால் பார்த்துக்கிறேன்னு அவர் இருக்கலாம். இவருக்கு இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கலைன்னா இவர் கட்சி இவர் கைவை விட்டு போயிடும், பதவி இவர் கைவை விட்டு போயிடும். அது இவருக்கு டூ ஆர் டை பேட்டலாக இருக்குது இவருக்கு. ஆனால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ராம்கி. தாவேக்கானால திமுகவை இந்த தேர்தலை எதிர்கொள்ளவே விஜய் எடுக்க வேண்டிய முடிவு சார். விஜய் என்ன சொன்னார் வரும்பொழுது, நான் தான் திமுகவுக்கு எதிராக இருக்கேன், நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். 6 கூட்டம் வரையும் அதுதானே சார் சொன்னார் அவர். திமுக போட்டி யாருக்கும் தாவேகா திமுக அப்படிதான் 6 கூட்டத்திலையும் கேட்டார், மக்களை பார்த்து கேட்டார் அவரு. மக்கள் அப்படிதான் ரிப்பீட் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் அவர் இருந்தாரு. என் தலைமையில் கூட்டணி யார் வேணா வரலாம், அதிகாரத்தில் பங்கு அப்படிதானே சொன்னாரு. ஸோ இந்த கொரிய சுச்சுவேஷன் மாற்றிருக்கா இல்லையான்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். கரூர் சுச்சுவேஷன் அவரை மாற்றிருக்கோம், அவர் கூட்டணிக்கு வருவார். ஆனால் உண்மையிலேயே விஜய் என்ன நினைக்கிறார்ன்றது அவர் வெளியில் வந்து முதல் கூட்டத்தில் பேசும்போது தான் அவர் மைண்ட் செட் நமக்கு தெரியும். தினகரன் சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் வந்து சப்போஸ் தாவேகா வந்து கூட்டணிக்கு ரெடியா இருக்கு, விஜய் கூட்டணிக்கு ரெடியா இருக்குன்னா அதிமுக வந்து பலவிதமான காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும், அதிகாரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும், பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் எடப்பாடி தயாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்புறம் அவரும் வந்து விஜயும் வந்து பிரைமரி போர்ஸ்ன்ற விஷயத்தை விட்டுட்டு செகண்டரி லெவலில் போக வேண்டியிருக்கும், 2வது கட்டத்தில் போக வேண்டியிருக்கும். அவர் அதுக்கு அவர் ரெடியா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வரப்போற காலத்தில் தெரியும். ஆனால் இப்போ டெஸ்பிரேட்டா இருக்கிறது, விரக்தியில் இருக்கிறது, சாஞ்சிக்க தோல் தேடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி தான். விஜய் தோல்ல சாய முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பாஜகவோட சேர்ந்தா வெற்றி கிடைக்குமான்றது ஒரு டவுட்டா இருக்கு. அப்போ தாவேகா வரும்பொழுது தாவேகா பாஜக இருக்கிற இடத்துல தாவேகா கண்டிப்பா வராது சார். இன்னைக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க, தாவேகா அதிமுக பாஜக இருக்கிற இடத்துல அதிமுக மட்டும் தனியா வந்தா தாவேகா ஏத்துப்பாங்களே தவிர பாஜக இருக்கிற இடத்துக்கு ஒருபோதும் தாவேகா நகராது. ஏன்னா நகர்ந்தாங்கன்னா முதல்ல 13% ஓட்டை எழுந்துருவாங்க அவங்க, அதனால வரமாட்டாங்க. இப்ப பாஜக இல்லாத அதிமுக தாவேகா கூட்டணியை தான் திரு எடப்பாடி பழனிசாமி எய்ம் பண்றாரா? அதான் எய்ம் பண்றாரு. பாஜக இல்லாத கூட்டணி தான் எய்ம் பண்றாரு. அதனால தான் தினகரன் சொல்றாரு பாஜக விட்டு வந்துருவார். தினகரன் சொல்றதுக்கான அதுதான். ஏன்னா தினகரனுடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, அப்படி அவர் போயிட்டா கூட இவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவார். யாரு? தினகரன். முதல்ல வந்து எடப்பாடி வின் பண்ண கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். அதுதான் பிரைமரி, அதுதான் பிரைம். அவரு இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே அதுதான். அந்த கட்சியை கைப்பற்றணும், எடப்பாடியை தோக்கடிக்கணும், அதுல தெளிவா இருக்கார். அது அவரை முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லும் போது வெளில வர்றாரு. ஆக்சுவலா வெளில வந்து என்ன பண்றாரு, விஜய் கூட்டணிக்கு கூட ட்ரை பண்ணிருக்கலாம். அவர் மட்டும் இல்ல, பாஜக ஒரு முக்கியமான தலைவரும் அவரும் சேர்ந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த தலைவரை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் வச்சுக்கோங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த சூழல தான் இந்த கரூர் சம்பவம் நடக்குது. ஆக்சுவலா வந்து இப்போ அதிமுக தரப்புல இன்னும் பேச்சுவார்த்தை
தாவேக்காவோட போயிட்டு இருக்கு. முக்கியமான தலைவரோட பையன் ஒருத்தன் பேசிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது பேசிட்டே இருக்காங்க. அந்த அல்டிமேட்டா விஜய் என்ன முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. ஸோ எடப்பாடி முதல்வர் கூடாது. அப்போ எடப்பாடி தாவேக்கா சைடு போனா கூட பாஜக சைடு வந்து அவர் எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாங்களோ, அதிமுக எங்கெங்க போட்டி போடுறாங்களோ அதை எதிர்க்கிறதுக்கு தினகரன் தயாராவார். பாஜக இருக்கிற தலைவர் அவர் என்ன பண்ணுவார், அவர் தினகரனும் சேர்ந்துட்டாருன்னா கம்ப்ளீட்டா வந்து எடப்பாடி எதிர்த்து என்ன பண்ணணுமோ பாஜக அதை பண்ணுவாங்க. ஆக்சுவலா எடப்பாடி அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு. சோ அந்த நோக்கத்துல அவர் தெளிவா இருக்காரு. எடப்பாடி மீண்டும் என்டிஏ தெளிவா இருக்காரு. மீண்டும் என்டிஏன்னு ஒரு கட்டமைப்பு, மீண்டும் என்டிஏ கட்டமைப்புல தினகரன் உள்ள இருப்பார். அதுல வந்து அதுல இந்த எடப்பாடிக்கு எதிரணியில கண்டிப்பா இருப்பார். எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவரால் எடப்பாடியை ஜெயிக்க முடியாது. பட் அவருக்கு போற ஓட்டை பிரிக்கலாம்ல, அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பா இல்ல. அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் கூட பெரும் லாபம் ஒன்னும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிராதுன்றீங்களா? இல்ல, அது வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, அப்படி அதிமுக தாவேகா கூட்டணி உருவாச்சுன்னா அதுல வந்து வேறு பல கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாஜக இருக்கிறதுனால தான் உள்ள யாரும் வரமாட்டேன்றாங்க. இந்த பாஜகவை கட் பண்ணிட்டு வந்தார் வச்சுக்கோங்களேன் எடப்பாடி, தாவேகா ஒத்துக்கணும். தாவேகா ஒத்துன்னு வந்தார் வச்சுக்கோங்க, இப்போ மற்ற கட்சிகள்லாம் அது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கதவை திறக்கலாம். பாஜக இல்லாத போது கதவை திறனாங்கன்னா தேமுதிக, அன்புமணி, பாமக எல்லாரையும் உள்ள திமுக கூட்டணியில் ஒருவேளை இடப்பற்றாக்குறை பிரச்சனை வந்து அதுல யாராவது ஒத்து 2 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் ரூல் அவுட் பண்ணவே முடியாது சார். இதை சொன்னோட திமுக காரங்களுக்கு கோவம் வந்துடும், நாங்கள் ரொம்ப இதாக தானே இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுவரையும் ஸ்டாலின் வந்து எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காருன்னு உண்மை. ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுக தாவேகா அந்த 2 பேரும் இருந்தால் மட்டுமே. ஆனால் இந்த 2 பேரும் கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி பழனிசாமி பல விதமான சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும், காம்ப்ரமைஸ். விஜய் வந்து சும்மா சாதாரணமாக சேர்ந்துட மாட்டார். அதிகாரத்தில் பங்குலேருந்து ஆரம்பித்து பல இடங்கள் அதிகமாக கேட்கறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் பண்ணுவார். அப்படி சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கும் திமுக அணியை எதிர்க்கிறதுக்குமான 2 சரிசமமான அணி இங்க இருக்கும். அதுல வந்து பாஜக அணியும் ஓரங்கட்டப்படும், சீமானும் ஓரங்கட்டப்படுவார். ஓகே.